திடீர்னு ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறோம் உடம்பு சரியில்லைன்னா. அந்த வைத்தியர் இந்த வியாதியை விட அவரை பெரியவராக என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம். அப்போ யாரும் இங்கே கைப்பிடிச்சி பார்க்குறவர்கிட்ட போகிறதில்ல. அது சும்மா தலைவலி வந்தால் இவர்கிட்ட போவோம். ஆனால் பெரிய பிரச்சனை வந்தாலும் எங்கே போகிறோம்? கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா அங்கே போட்டிருக்கிறாங்க கிட்னி ஸ்பெஷலிஸ்ட். அவர் பெரியவர், இதில் அவர் தான் பெரிய டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பாம்பேலே அவர் தான் பெரிய டாக்டர். அவர்கிட்டே பார்த்துட்டேன். நான் சொல்கிறேன் அதை விட பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த டாக்டருக்கு தெரியாததெல்லாம் அந்த டாக்டருக்கே கிட்னி வைத்த ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் உங்களை நான். அந்த கிட்னி டாக்டருக்கு கிட்னி வைத்தவரே அந்த டாக்டர் தான். Don't see and say your problem is big. Say to the problem your God is big. தேவனிடத்தில் போய் ஆண்டவரே என் பிரச்சனையை பார்த்தீரா, யாருக்கும் வரக்கூடாத பிரச்சனை எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே வந்துச்சு, என்ன ஏன் இப்படி சோதிக்கிறீர்? அவர் மேலேருந்து பார்க்குறேன், டேய் 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 என்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டு பிரச்சனையை பார்த்து என்னை பற்றி சொல்லு. நான் எவ்வளோ பெரியவர், நான் எப்படி பிரச்சனைகளை தீர்க்கிறவர் என்பதை பிரச்சனையை பார்த்து பேசு. அதான் அவர் சொல்கிறார். ஸோ ரெண்டாவது, இந்த சாதனையாளர்கள், முதல்ல சாதனையாளர்கள் துவக்கத்திலே சாதனையாளர்களாக இருப்பதில்லை. இரண்டாவது, இந்த சாதனையாளர்கள் பிரச்சனைகளை அல்ல பரிசுகளை பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். They are not seeing the problem, they are seeing the reward. இன்னைக்கு படப்போகிற கஷ்டத்தை அவங்க நினைக்க போகிறதில்ல, பெறப்போகிற பரிசை பற்றி பேசுகிறார்கள். அதனால தான் பவுல் சொல்லுகிறான், இப்போ நம்ம படுற பாடுகள் எல்லாம் நித்திய வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இப்போ இருக்குது ப்ராப்ளம்லாம் இருக்குது, ஆனால் இந்த ப்ராப்ளம் நான் ஏன் இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கிறேன்னா எனக்கு ஒரு ரிவார்டு தெரியுது கண்ணுக்கு முன்னால். நான் அதனால தான் கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறது இல்லை. அப்படி பைபிளில் இல்லை. கடமையை செய் பலனை எதிர்பாராதே பைபிளில் இல்லை. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமான பலனை அருளுவார். அவர் வரும்பொழுது அவன் அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலனை கொண்டு வருவார். இப்போ தாவீது வந்து நிற்கிறான், கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுது. கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட்ட உடனே இவன் கேட்குறான், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் யார்? நீங்களா என்ன பண்ணியிருப்பீங்க? பரிசு கிரிசுலாம் இருக்கட்டும் பிரதர், கர்த்தருக்காக முதல்ல நம்ம என்ன பண்ணிருக்கணும், அவனை வெட்டிட்டு வந்துடுறேன் முதல்ல நான். நீங்கள் தாவீதோட நல்ல ஆட்கள் நீங்கள்லாம். அவன் பாருங்க நின்று கேட்குறான், நின்று திரும்பி இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் கர்த்தரை வந்து ஒரு மாதிரி பேசுகிறான், ஆனால் இவனை கொல்பவனுக்கு என்ன செய்யப்படும்? நான் முன்ன போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவை. என்ன மோட்டிவேஷன் தேவை? பரிசு என்கிற மோட்டிவேஷன் எனக்கு தேவை. நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை செய்யணும்னா அதனுடைய பிரதிபலன் எனக்கு என்ன? இப்போ காலையில் எழும்பணும். காலையில் எழும்புறதுக்கு ஏன் எழும்ப மாட்டேன்றோம்? நாளை காலையில் உங்களெல்லாம் எழும்ப வைக்கட்டுமா? வீட்டில் ஒரு தீர்மானம் எடுங்க. 2-3 பேர் படுக்கிறீங்க. ஒரு 100 ரூபா நோட்டோ ஒரு 500 ரூபா நோட்டோ கட்டில் 2 கட்டிலுக்கு இடையில வச்சிட வேண்டியது. 2 கட்டில் போட முடியாதா பாம்பேயில்? எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுருவீங்க. வீட்டில் வச்சுட்டு யார் முதலாவது எழும்புகிறார்களோ அவர்களுக்கு 500 ரூபா. யோசித்து பாருங்களேன், தூங்கவே மாட்டாங்களாமா. இன்சென்டிவ் என்ன பண்ணுதாங்க? இழுக்குது. திடீர்னு முழிச்சுப்பாங்க, 2 மணிக்கு முழிச்சுப்பாங்க, 3 மணிக்கு முழிச்சுப்பாங்க. அப்போ சாதனையாளர்கள் காலையில் எழும்புவதை பிரச்சனையாக எண்ண மாட்டார்கள். அவருடைய கவனம் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க எழும்ப மாட்டோன்ட்டு, இதில் சில பேர் இருக்கிறாங்க, எனக்கு 500 ரூபாலாம் தேவையில்லை அப்படின்னு தூங்குறவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, இதிலே இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் நினச்சிக்காதீங்க, நான் சொல்கிறேன் எல்லா கூட்டத்திலும் இருப்பாங்கன்ற நான். They will never, the achievers will never see the problem, they will see the reward.